ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இருக்க பிளேஸ் வந்து பெங்களூர். ஸோ நம்ம வண்டி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் பேக் பண்ணிவிட்டு இப்போது ஹைதராபாத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஃப்ரெண்ட் ஆலோக். வணக்கம். வணக்கம் சொல்கிறாப்புல. ஸோ இவர் வந்து நார்த் இந்தியன். ஸோ உத்தரப்பிரதேசில் இருக்கார். ஸோ நான் எங்கூட ஸ்கூலில் படித்தாப்புல. ஸோ 17 வருஷம் கழித்து அவரை மீட் பண்ணுறேன் நான் இங்கே. ஸோ ஃபார்ச்சுனேட்லி இங்கே நல்ல வேலை இருந்தார் அவர். ஸோ அக்கமடேஷன் நம்ம வந்து ஃப்ரீயாக முடிச்சிட்டோம் இங்கே. ஸோ நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ரெண்டு பேரும். ஸோ தேங்க்யூ ஆலோக். தேங்க்யூ. வில் மீட் யூ. Okay, yeah. Later. So, soon we'll meet. Soon we will meet. Yeah. Okay. So अवलोदा நம்ம ஹைதராபாத் கிளம்பிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். ठीक है भाई. चल भाई. फिर मिलते हैं. ठीक है. आजा. हैप्पी जर्नी और Okay. सेफ जर्नी. बढ़िया से जा और बताते रहना. कॉल और जब नींद आए कॉल मिला लेना. हाँ मैं कॉल कर लूँगा. हाँ कॉल मिला लेना. ठीक है. मिलते हैं. घर वाले को सबको पूछा, मम्मी पापा पूछा, सबको पूछा. ठीक है. ओके बाय यार. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ பெங்களூரில் இருக்கேன். ஸோ பெங்களூர்லேருந்து இப்போ தான் கிளம்புறதுனால ஆல்ரெடி பெங்களூர் வந்திருக்கோம் நிறையா வாட்டி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணதுனால. ஸோ இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணல நான் இந்த வாட்டி. ஸோ இந்த வாட்டி டைரெக்டாக ஃபோக்கஸ் வந்து ரைடில் தான். ஸோ அதனால் இப்போது டைரெக்டாக போயிட்டு மேப் போட்டேன் நான். ஸோ மேப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11 மணி நேரம் காட்டுது. ஸோ நைட்டு எப்படியும் ஸ்லோவாக தான் போக போகிறோம். ஸோ ஒரு 12 மணிக்குள்ளே ரீச் ஆனால் கரெக்டாக இருக்கும். நைட் ட்ரைவ் பண்ண மாட்டோம் நம்ம, அதனால் அதிலே ஸ்டே பண்ணிக்க வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மேப்பில் வந்து ஒரு 11 மணி நேரம் காட்டுது, ஓகேங்களா. ஸோ அந்த 11 மணி நேரத்தில் வந்து நம்ம இப்போ கவர் பண்ண போகிறது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு, ஓஹோ நம்ம கவர் பண்ண போகிறது 588. ஸோ 600 கிலோமீட்டர் கிட்ட வச்சுக்கோங்களேன். ஸோ இது கவர் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து ஹைவே போயிட்டு ஏறினதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்குகிறேன் நான். கரெக்டாக இது வந்து பெங்களூர் அவுட்டரில் வந்திருக்கேன் நான். ஸோ ஏன்னா இப்போ ஆர்சி புக் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது கரண்ட்டில். அதே மாதிரி இந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டும் கேட்பாங்க எல்லா இடத்துலையும். ஸோ அதனால் ஃபார் சேஃப்டி ரீசன் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், இதில் போயிட்டு எப்படியே வருது. அது வண்டி ரேஸ் பண்ண விட்ருக்கோம், ஆன் பண்ணி விட்ருக்கோம், அது பாட்டுக்கு போகுது. ரெடி ஆக்சுவலி. ரெடியா? வேலிடிட்டினா? ஓ டிசம்பரா? 1 இயர் வராதா? 1 இயர் 6 மந்த்தா? 6 மந்த்து. ப்ரைஸ் 65 ருபீஸ். ஓகே 65 ருபீஸ். பரவாயில்லையே. ஓகே ஸோ கிளம்பியாச்சு. பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. 65 ரூபா தான் அவங்க சார்ஜ் பண்ணாங்க. 2 வீலருக்கு வந்து ஒரு 6 மாதம் தான் வேலிடிட்டி அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வீலருக்கு 6 மாதம் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எனக்கு தெரியாது. ஸோ இப்போ தான் அது கேள்விப்பட்டேன். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு டோல்கேட் பெங்களூருக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் டைவிஷன் வருது. நான் கூட ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருப்பேன், நல்ல வேலை மேப்பை பார்த்துட்டேன். ஹேய் ரோடு செம்மையாக இருக்கே. पुणे 870, हैदराबाद 550, KA एयरपोर्ट 335, दोबलापुरा हैदराबाद 550. ஸோ மோர் 550 கிலோமீட்டர்ஸ் டு கோ. ஸோ இன்னைக்கு காலையில் நான் செயின் லூப் அடிச்சிட்டேன். ஏன்னா ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் மேலே ஓடிடுச்சுல வண்டி, அதனால் இப்போ செயின் லூப் அடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு இப்போ கிளம்பிட்டேன். காற்றுலாம் கரெக்டாக இருக்குது நம்ம வண்டியில். ஸோ அதுதான் ஒரு ரைடருக்கு அழகு. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ பாருங்களேன், இந்த ஹைவேல இப்போ யாருமே இல்லை. முன்னாடி பின்னாடிலாம் 100 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து அவன் போட்டிருக்கான். இதில் வந்து பைக்கெலாம் அந்த சைடு போகணுமா என்னன்னு தெரியல. ஸோ ஒரு சில ஹைவேல வந்து அவங்க பைக் மட்டும் தனியாக விட்ருவாங்க. இதில் இது வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றும் கொடுக்கல, பார்ப்போம். ஸோ அந்த ஹைவே சூப்பராக போய்ட்டு இருந்துச்சு. என்னடா சூப்பராக போகுதுன்னு பார்த்தா இங்கே ஒரு டைவர்ஷன் வந்துடுச்சு.
ஸோ அந்த சூப்பரான ஹைவேலேருந்து நாங்கள் டைவர்ட் பண்ணிவிட்டு இப்போது வேறு ஒரு ஹைவே ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹைவே தான் உங்களுக்கு ஹைதராபாத் கூப்பிட்டு போவோம். அங்கே போயிட்டு நாங்கள் எடுக்கணும் போல இருக்குது யூ டர்ன். ஐயோ எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்கு. யூ டர்ன். ஸோ அந்த இதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிருப்பேன் நான், மேப் பார்க்கலன்னா. இப்படி கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போது என்னது ஹைவேல சிக்னலா? நம்ம மதுரை வாயில் மாதிரி போல இருக்கு. போட்டுட்டாங்கய்யா. அந்த அம்மா மட்டும் என்ன முன்னாடி நிற்கிறாங்க? தேங்க்யூ. இது மாதிரி நிறைய பேர் வந்து விஷ் பண்ணிட்டு போவாங்க உங்களுக்கு அந்த வே. வண்டியில் ஸ்டிக்கர் போட்டதுனால பின்னாடி அப்படியே பார்த்துட்டே வந்தான் அந்த பையன். கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு காஷ்மீர் போகிறீங்களா, ஓகே ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஒரு நல்லாயிருக்கும் ஃபீல். நம்மளுக்கு வந்து கைடன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரத்துலையும் நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக ரைட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் போகணும்னு சொல்லிட்டு. எனக்கும் இருந்துச்சு, ரொம்ப நாளாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் இந்த வாட்டி தான் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பையன் வந்துகிட்டே இருந்தான் பின்னாடியே. கொஞ்சம் நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே தென் கரெக்டாக பக்கத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டாப்புல. அதுக்கப்புறம் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போகிறாப்புல. ஸோ இப்போ பாருங்களேன், நான் வந்து இந்த ஏபி வண்டி நிறையா பார்த்துட்ருக்கேன். நிறையா வண்டி ஏபி வண்டி இந்த ஹைவேல போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆந்திரா வந்துட்டு அதுக்கப்புறம் தெலுங்கானா வரும். தெலுங்கானாவில் தான் இது இருக்குது, ஹைதராபாத் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா டிஎன் வண்டி, தமிழ்நாடு. ஸோ 2 வாட்டி பெட்ரோல் ஆல்ரெடி போட்டிருந்தேன். ஸோ இப்போ பெங்களூர் தாண்டி இப்போ தான் போடுறேன். இது 3வது வாட்டி. टैंक फुल இது ஸ்லோ आराम से छोड़ना, स्लो टैंक फुल. हाँ नॉर्मल पेट्रोल. लीटर कितना? 103. इधर कॉस्टली है, ज़्यादा है इधर. कर्नाटका आंध्रा में ज़्यादा. और कितना? 110. यो 110 है. और कितने दूर आंध्रा? और 5 किलोमीटर. ओह बॉर्डर है ये. अच्छा हुआ यहीं पे डाल दिया पेट्रोल. $103 பெட்ரோல். ஸோ இது வந்து ஆந்திரா கர்நாடகா பார்டர். ஆந்திராவில் 110 ரூபான்னு சொல்கிறான். போய் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ டேங்க் ஃபில் பண்ணிட்டோம்ல, ஆந்திரா கிராஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இப்போது ஆந்திரா வந்துட்டோம். அப்படியே ட்ரையாக போகுது. ஆந்திரா பார்த்திங்கன்னா வெயில் இருக்குது. இப்போ கொஞ்சம் லைட்டாக க்ளவுட்ஸ்குள்ளே மறந்துறதுனால ரொம்ப தெரியல. பட் ஹீட் ஓரளவுக்கு உணர முடியுது பெங்களூர்லேருந்து தள்ளி வந்ததுக்கப்புறம். நியூ ராஜஸ்தானி டாபா ஆந்திரா வந்தாச்சு. ஸோ டாபாவில் போய் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ லஸ்ஸின்னு ஒன்று கொடுத்துருக்கேன், ஆனால் தண்ணியாக தான் இருக்குது இங்கே. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டேன். ஜீரா ரைஸ் சாப்பிட்டேன், அப்புறம் லஸ்ஸி. இது
ராஜஸ்தானி தாபா இது ஆந்திரா கிட்ட. ஐ மீன் ஆந்திரா தான் இது. வந்தாச்சு ஆந்திரா. வெயில் பயங்கரமாக அடிக்குது. கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட்டு போட்டு அப்புறம் திருப்பி கிளம்பி போகலான்றது. ஸோ ஆந்திரா விண்ட்மில், கன்னியாகுமரி விண்ட்மில் பார்த்துட்டு இப்போ ஆந்திரா விண்ட்மில் கிட்டே வந்துட்டோம். ஸோ நான் ஹைதராபாத் போயிட்டுருக்கேன். ஸோ அனந்தபூர், ஆமாம், அதுக்கு முன்னாடி இந்த இது ஸ்பாட் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன், மலைக்கு மேலே வந்து இது இருக்குது. அங்கெல்லாம் நம்ம பார்த்தது வந்து கீழே இருந்துச்சு. இது மலையே அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. அதுக்கு மேலே வச்சுருக்காங்க அதை விண்மில்லு. நாக்பூர் 777, கர்னூல் 82, தோனே 32. ஸோ இப்போது சன்செட் ஆக போகுது. டைம் ஆகிடுச்சு, 6 மணி ஆகிடுச்சு. இன்னும் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. 300 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். ஹைதராபாத்துக்கு ஒரு 100 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. எனக்கு பெங்களூரில் இருந்த மாதிரி அதே மாதிரி இப்போது வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு சில்லுன்னு இருக்குது. இங்கே மழையும் பெய்யல. பெங்களூரில் கூட மழை பெஞ்சிருந்துச்சு, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூலிங்காக இருந்துச்சு. பட் இங்கே வந்து மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் ட்ரையாக தான் இருக்குது. பட் இப்போ பாருங்களேன், நல்லா கூலிங்காக இருக்குது. காலையில் ஆந்திராவில் இருந்தேன், இப்போ தெலுங்கானா. ஸோ தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா 3 இது தாண்டிட்டு இப்போது தெலுங்கானா வந்துட்டு நாளைக்கு மகாராஷ்டிரா டச் பண்ணிடலாம். கன்னியாகுமரியிலேருந்து வரேன். நீங்கள் இங்கே ஒர்க்கிங்கா? ஓ ஓ, நான் வண்டி நம்பர் பார்த்தேன். சரி, இங்கே வேலை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன். நான் பெங்களூரில் போனேன். முந்தானத்து ஸ்டார்ட் பண்ணேன். பெங்களூர் ஸ்டே பண்ணிட்டு காலையில் பெங்களூர்லேருந்து கிளம்பி வந்திருக்கேன். இப்போ நாளைக்கு நாக்பூர் அப்படியே. ஓகே, தேங்க்யூ ப்ரோ, பாய் பாய். ஸோ தமிழ்நாடு வண்டி ஹைதராபாத்துக்கு ஒரு 75 கிலோமீட்டர் முன்னாடி நிற்கிது. அவர் இங்கே ஒர்க்கிங்கா. பார்த்துட்டு நம்ம தமிழ்நாடு வண்டின்னு பார்த்துட்டு, ஏன்னா இது தெலுங்கானா, அதனால் தமிழ்நாடு வண்டி பார்த்துட்டு அப்படியே பக்கத்துலேயே வந்தாப்புல. இது ஒரு விஷ் கொடுத்துட்டு போகிறாரு நம்மளுக்கு, வெல் விஷர். நல்லா ட்ரிப்பா ப்ரோ அப்படின்னு கேட்குறாரு. ஆமாஞ்சி அப்படின்னு சொன்னேன். ஸோ ஓட்டிகிட்டே நிறையா பேச முடியாதுல்ல, அதனால் அவருக்கும் அவசரம் இருக்கும், எனக்கும் கொஞ்சம் ரீச் ஆகிடணும். 1 hour 45 minutes காட்டுது. ஸோ அவ்வளோதான், ஹைதராபாத் வந்தாச்சு. நெஹ்ரு அவுட்டர் ரிங் ரோட். ஸோ இப்போ பாருங்கள், ஹைதராபாத்குள்ளே இருக்கேன். இது ஃபுல்லாகவே சைக்கிளிங்க்கு விட்ருக்காங்க அவங்க. இந்த சைடு ரோடு நார்மலாக நம்ம போயிட்டு வர்றது. எங்கேயோ போகுது ரோடு. வழியில் அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். மேப் காட்டுது அங்கே பாருங்களேன், அப்படி இப்படி 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 போயிட்டு போகுது மேப்லாம்.